ஹலோ வியூவர்ஸ், இது சாண்டி ஸ்மார்ட் அக்கௌண்ட்ஸ். நான் உங்கள் சஞ்சீவி. இந்த கிளாஸில் ஒரு கம்பெனியில் வவுச்சர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர போகிறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்டு உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ப்ரீவியஸ் கிளாஸில் ஒரு கம்பெனியில் லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இந்த கிளாஸில் வவுச்சர் என்ட்ரி எப்படி பண்ணுறது. சார் வவுச்சர்னா என்ன சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம டெய்லி போடக்கூடிய பில்ஸ் என்ட்ரி. சரிங்களா, அதைத்தான் நம்ம வவுச்சர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அது எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கிளாஸில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க கிளாஸ் போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். இதில் வவுச்சர்ஸ். சரியா, வவுச்சர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட வவுச்சர்ஸ் கிரியேஷன் விண்டோ. இதில் ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன வவுச்சர்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம என்னென்ன வவுச்சர்ஸ் நம்ம என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 6 வவுச்சர்ஸ் ரெகுலராக என்ட்ரி பண்ணுவோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ பாருங்கள், உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 6 வவுச்சர்ஸ் இருக்கும். நான் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு கான்ட்ரா வவுச்சர், பேமெண்ட் வவுச்சர், ரிசிப்ட் வவுச்சர், ஜேர்னல் வவுச்சர், சேல்ஸ் வவுச்சர், பர்ச்சேஸ் வவுச்சர். சரியா? இந்த 6 வவுச்சர்ஸ் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பேசிக்காக நம்ம ரெகுலராக போடக்கூடிய வவுச்சர்ஸ் அப்படின்னா இந்த 6 வவுச்சர்ஸ் தான். ஸோ இதில் முக்கியமாக கவனிச்சிங்க அப்படின்னா, ஒவ்வொரு வவுச்சர்ஸ்க்கும் ஷார்ட்கட் கீ அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள், கான்ட்ரா அப்படின்னா F4, பேமெண்ட்னா F5, ரிசிப்ட்னா F6, ஜேர்னல்னா F7, சேல்ஸ்னா F8, பர்ச்சேஸ்னா F9. ஸோ இந்த ஷார்ட்கட் கீ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஷார்ட்கட் கீக்கு தனியாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி நோட் பண்ணி வைங்க. ஸோ நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஷார்ட்கட் கீ தான் யூஸ் பண்ணி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். மவுஸ் எக்காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணக்கூடாது. டேலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீபோர்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், மவுஸ் தேவையில்லை. சரிங்களா? ஸோ டேலியில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷனுக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட் கீ இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக நமக்கு தெரியணும். நான் கிளாஸ் நடத்தும் போது ஒவ்வொரு கீஸை நான் அப்போ என்னென்ன கீஸ் தேவைப்படுங்கிறத யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட், ரிசிப்ட், ஸோ நெக்ஸ்ட்டு கான்ட்ரா, இந்த 3 வவுச்சரை பற்றி இந்த கிளாஸில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், இன்னொரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன்மா. டேலி வவுச்சர்ஸ் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 மோடு ஃபாலோ பண்ணுவோம். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 2 மோடு. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, அதாவது சிங்கிள் என்ட்ரி மோட், டபுள் என்ட்ரி மோட் அப்படின்னு 2 மோடு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் டேலி யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கிள் என்ட்ரி மோட்லேயும் போட்டிருக்கலாம், டபுள் என்ட்ரி மோட்லேயும் போட்டிருக்கலாம். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டபுள் என்ட்ரி மோடில் தான் நான் கிளாஸஸ் டீச் பண்ண போகிறேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் என்ட்ரி மோடு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, டபுள் என்ட்ரி மோடு தான் கேட்பாங்க. ஸோ அதை நம்ம கற்றுக்கும் போதே அதை பேஸ் பண்ணி நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? டபுள் என்ட்ரி மோடு தான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சிங்கிள் என்ட்ரி மோடு ரொம்ப ஈஸி. நம்ம எதில் வேணால் போடலாம், எதில் போட்டாலும் நமக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். சரிங்களா? நான் வேணால் எக்ஸாம்பிளுக்கு ஒரு என்ட்ரி, ஒரு வவுச்சர்ஸ் நான் 2 என்ட்ரியுமே 2 மோடில் போய் நான் போட்டு காமிக்கிறேன். கிளியரா? ஓகேம்மா. ஸோ பாருங்கள், இப்போ கரண்ட்டாக இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் என்ட்ரி மோடில் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நான் ரிசிப்ட் போய்க்கிறேன், F6 ரிசிப்ட் போய்க்கிறேன். சரிங்களா? இப்போ இது டபுள் என்ட்ரி மோடில் இருக்கு. ஸோ எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது சிங்கிள் என்ட்ரி மோடா டபுள் என்ட்ரி மோடா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டபுள் என்ட்ரி மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு அக்கௌண்ட்ஸு அதெல்லாம் தெரியாது. இந்த கிரெடிட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. கிரெடிட்டு, டெபிட், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், டபுள் என்ட்ரி மோடில் என்ட்ரி பண்ணுவோம்.
சரிங்களா? அப்ப நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா கிரெடிட்ல என்ன வரணும், டெபிட்ல என்ன வரணும் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியணும். சரிங்களா? ஸோ இது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? நம்ம இதுக்கு வந்து சின்ன ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்க அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா இது நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க அக்கௌண்ட்ஸ் படிச்ச ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா இதை பேஸ் பண்ணி தான் நீங்க என்ட்ரி போட்டிருப்பீங்க. சரிங்களா? அதாவது நம்ம ஒரு இன்வாய்ஸ், அதாவது ஒரு வவுச்சர்ல நம்ம எதை ரிசீவ் பண்றோமோ அதை டெபிட்ல என்ட்ரி வைக்கணும். புரியுதா உங்களுக்கு? நம்ம எதை ரிசீவ் பண்றோமோ அதை டெபிட்ல என்ட்ரி வைக்கணும். எது கொடுக்குறோமோ, எது வெளியில போகுதோ, எது கொடுக்குறோமோ அது வந்து கிரெடிட்ல வரும். சரியா? புரியுதா? ஸோ வாங்குறவங்க டெபிட்ல வருவாங்க, கொடுக்குறவங்க கிரெடிட்ல வருவாங்க. இதுதான் சிம்பிள், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ நீங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணுமா? ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் ப்ராக்டிஸ்க்கு தனியாக நான் சம்ம எல்லாமே நான் கொடுத்துருவேம்மா. சரிங்களா? நம்ம சேனல்ஸை நீங்க ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க நிறைய சேனல் பார்த்துருப்பீங்க. டேலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஆனா மற்ற சேனல் மாதிரி நம்ம சேனல் இருக்காது. இது நீங்க ரியலா வந்து ஒரு டியூட்டர் உங்களுக்கு பக்கத்துல இருந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்க எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பாஸ் பண்ணலாம். ஓகேவா? புரியுதா? ஸோ ரெகுலரா நமக்கு சேனல் பாருங்க, அப்பதான் புரியும். ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாருங்கம்மா, ரிசிப்ட். ரிசிப்ட் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆல்ரெடி நான் தியரிட்டில் நடத்திருக்கேன். பேமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்காவது அமௌண்ட் பே பண்றோம் அப்படின்னா பேமெண்ட், அமௌண்ட் வாங்குறோம் அப்படின்னா ரிசிப்ட். புரியுதா உங்களுக்கு? கம்பெனில இருந்து அமௌண்ட் வெளியில போகுது அப்படின்னா பேமெண்ட், வெளியில இருந்து கம்பெனிக்குள்ள பணம் வருது அப்படின்னா ரிசிப்ட். புரியுதா? இதுதான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வவுச்சர் சார் போடணும் அப்படின்னா கேபிட்டல் அமௌண்ட்டை உள்ள கொண்டு வரணும். எந்த கம்பெனியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து கேபிட்டல் அமௌண்ட்டை உள்ள கொண்டு வரணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. சரியா? அப்ப கேபிட்டல் அமௌண்ட் உள்ள வருது அப்படின்னா அதை நம்ம என்ன வவுச்சர்ல போடுவோம் அப்படின்னா ரிசிப்ட் வவுச்சர்ல போடுவோம். ஏன்னா நம்ம ரிசீவ் ஆகுதா இல்லையா? ஸோ அதுதான் வந்து ரிசிப்ட் வவுச்சர். ஸோ இப்போ நான் ஒரு போட்டு காமிக்கிறேன். ஸோ போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நம்ம கேபிட்டல் உள்ள கொண்டு வரோமா? ஸோ கேபிட்டல் போட்டுக்குங்க. ஸோ ஆல்ரெடி சாமி கேபிட்டல் நம்ம லெஜர் போட்டிருக்கோம். நல்லா கேட்டுக்குங்க. ஒரு கிளாரிஃபிகேஷன், நீங்க லெஜர் இருந்தா மட்டும்தான் இங்க வரும், லெஜர்ல இல்லை அப்படின்னா வராது. ஓகேங்களா? ஸோ கிரெடிட்ல எவ்வளவு கேபிட்டல் கொண்டு வரேன் அப்படின்னா ஒரு 10 lakhsமா. ஸோ இந்த இடத்துல ஜீரோலாம் கரெக்டாக போட்டுக்குமா, எக்ஸ்ட்ரா ஜீரோலாம் போட்டுறாதீங்க. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள ஜீரோஸ் தான் நமக்கு வந்து தேவையில்லைமா. சரிங்களா? அதை எடுத்துக்காதீங்க. ஆனா வந்து டேலியில வந்து பாயிண்டோட சேர்த்தா வரும். ஓகேவா? டெபிட்ல கேஷ். ஸோ என்ட்ரு அடிங்க. என்ட்ரு அடிச்சு அப்படியே சேவ் பண்ணிக்கணும். ஸோ புரியுதா? ரொம்ப சிம்பிள். நம்ம ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அமௌண்ட்டை உள்ள கொண்டு வரோம். ஸோ அதை நம்ம எதில் போடுவோம் அப்படின்னா ரிசிப்ட் வவுச்சர்ல போடுறோம். புரியுதா உங்களுக்கு? கிரெடிட்ல எதுக்காண்டி போடுறோம்? கேபிட்டல், எவ்வளவு அமௌண்ட்டு. டெபிட், நமக்கு கேஷ் தான் வந்து இந்த இடத்துல உள்ள வருது. கரெக்டா? அதனால அந்த கேஷை வந்து நம்ம டெபிட்ல போட்டிருக்கோம். புரியுதா? கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரி கீ ப்ரெஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இந்த நேரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நோட்ஸ், ஏதாவது நோட்ஸ் இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? சேவ் பண்ணவா? புரியுதா உங்களுக்கு? சேவ் பண்ணிடுறேன். இந்த என்ட்ரி போடுறதுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆயிரும் அப்படின்னா கேபிட்டல் 10 lakhs வந்து நமக்கு கம்பெனிக்குள்ளார வந்துடும். புரியுதா? ஸோ என்ட்ரி அடிச்சு நான் என்ன பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்மகிட்ட கேஷ் எவ்வளோ இருக்கு? 10 lakhs இருக்கு. சரிம்மா, இந்த 10 lakhs நான் வந்து கேஷாவே நான் வச்சிருப்பேன் அப்படின்னா கிடையாது. ஸோ ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% அமௌண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா பேங்க்ல தான் இருக்கும். புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ண போறேன், இப்போ இருக்கக்கூடிய கேஷை பேங்க்ல டெபாசிட் பண்ண போறேன். புரியுதா? அப்போ அது நம்ம என்ன வவுச்சர்ல போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரா வவுச்சர்ல போடணும். இங்க பாருங்க இருக்கா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதுதான் இருக்கும். F4 ப்ரெஸ் பண்ணுங்க, கான்ட்ரா ஓப்பன் ஆயிரும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்ல டெபாசிட் பண்ணுவோம். இந்த கான்ட்ராங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பேங்க் டிரான்சாக்ஷன்மா. டெபாசிட், வித்ட்ரா, பேங்க் டு பேங்க் டிரான்சாக்ஷன், இதுக்கு மட்டும்தான் நமக்கு என்ன வவுச்சர்ஸ் வரும், கான்ட்ரா வவுச்சர்ஸ் வரும். புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்ல டெபாசிட் பண்ணுவோம். ஆமா தானே? ஸோ பாருங்க, கிரெடிட்ல நம்மக்கிட்ட எவ்வளோ கேஷ் இருக்கு, எவ்வளோ இருக்கு, 10 lakhs இருக்கு. கீழேயே உங்களுக்கு காமிச்சிடும்.
இதுல இருந்து நான் 8 lakhs வந்து டெபாசிட் பண்ண போறேன். 8 lakhs போடுங்க. புரியுதா? போட்டாச்சா? டெபிட்ல எந்த பேங்க்ல டெபாசிட் பண்ண போறேன்? நம்மகிட்ட 2 பேங்க் இருக்குமா? ஸோ நான் ஸ்டேட் பேங்க்ல என்ட்ரி பண்ண போறேன், அதாவது டெபாசிட் பண்ண போறேன். என்ட்ரு அடிங்க, என்ட்ரு அடிங்க. ஸோ பாருங்க, உங்களுக்கு நீங்க பேங்க்குன்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் டைப் அப்படிங்கிற ஒரு விண்டோ வந்துடும். இது என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபியூச்சர் கிளாஸ்ல பார்ப்போம். இப்போயே நான் ஏதாவது சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ என்ட்ரு அடிங்க. ஸோ கேஷ் பாருங்க, டினாமினேஷன் நம்ம எப்படி பேங்க்ல நம்ம செலான்ல ஃபில் பண்ணுவோமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க, இப்போதைக்கு இதெல்லாம் எது போட தேவையில்லை, கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ண அந்த விண்டோ போயிடும். ஓகேங்களா? புரியுதா? ரொம்ப சிம்பிளா இருக்கா? ஸோ நம்ம டெபாசிட் பண்ணும்போது கேஷ் வந்து டெபாசிட் பண்றோம் 8 lakhs. எங்கே டெபாசிட் பண்றோம்? பேங்க் டெபாசிட் பண்றோம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. சேவ் பண்ணிடுமா? அவ்வளவுதான். இப்போ பேங்க்ல 8 லட்சம் இருக்கு, கையில 2 லட்சம் இருக்கு. அடுத்து நான் எப்படி பணத்தை வித்ட்ரா பண்றது அப்படின்னா அதுவும் கான்ட்ரா தான். ஸோ அதுவும் நம்ம எதில் போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ரா வவுச்சர் தான் போடுவோம். ஓகேவா? கான்ட்ரா வவுச்சர் தான் போடுவோம். ஸோ கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா F4 ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அதே F4 தான் இருக்கு. இப்போ நான் வந்து கேஷ் வந்து நமக்கு உள்ள வருது, கரெக்டா? அப்போ கிரெடிட்ல பேங்க் போட்டுக்குங்க. எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 8 lakhs இருக்கா? இதுல இருந்து 50,000 நான் எடுக்கிறேன், வித்ட்ரா பண்ணி எடுக்கிறேன். ஸோ என்ட்ரு அடிங்க. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கேஷாக நமக்கு உள்ளே வருது, புரியுதா? அப்போ அது டெபிட்டில் வரும். எது நமக்கு உள்ளே வருதோ அதை டெபிட்டில் கொடுத்துக்கணும், அவ்வளோதான். கிளியரா? சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வித்ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். புரிஞ்சா? ஃபஸ்ட்டு நான் டெபாசிட் பண்ணேன், இப்போ நான் வித்ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த என்ட்ரியை மாற்றி போட்டுறாதீங்க, கிரெடிட்டில் என்ன வருது டெபிட்டில் என்ன வருது. ஏன்னா நிறைய பேர் இதில் தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. சரியா? கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பேங்க்ல இருக்கிற அமௌண்ட்டை இன்னொரு பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஓகேவா? ஸோ அதுக்கும் கான்ட்ரா தான் யூஸ் பண்ணுவோம். பேங்க்னு வந்துட்டாலே கான்ட்ரா வவுச்சர் தான். சரியா? இப்போ நமக்கு எந்த பேங்க்ல அமௌண்ட் இருக்கு அப்படின்னா ஸ்டேட் பேங்க்ல இருக்கு, அதை இங்கே கிரெடிட்ல கொடுத்துக்குங்க. 7.5 இருக்கு. இதுல இருந்து 2 lakhs நான் பேங்க் ஆஃப் பரோடால போட போறேன். ஸோ 2 lakhs போடுங்க. போட்டாச்சா? ஸோ கண்ட்ரோலை கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எந்த பேங்க்குக்கு போகுது அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு போகுது. கிளியரா? புரியுதா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ ஸ்டேட் பேங்க்ல இருந்து ஒரு 2 லட்ச ரூபாய் நான் எடுத்து பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு நான் டெபாசிட் பண்ணிட்டேன். புரிஞ்சுதா? அவ்வளோதான். இந்த ஃப்ளோ புரியுதான்னு பாருங்க. ஸோ இது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த வவுச்சர்ஸ் போக முடியும். ஓகேவா? அப்போ கான்ட்ராக்ட் இருக்கு ஒன்லி ஃபார் பேங்க் டிரான்சாக்ஷன். சரியா? புரியுதா? சேவ் பண்ணிடலாமா? ஸோ குழப்பம் இல்லை, ஈஸி தான். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாஸ் பண்ணுங்க. சரியா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெட்டி கேஷ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 lakhs இருக்கு, கரெக்டா? ஸோ இந்த 2 lakhsல இருந்து என்னோட எக்ஸ்பென்ஸை நான் பே பண்ண போகிறேன். புரியுதா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க, F5 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பே பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட் வந்து பே பண்ணுறேன். ரெண்ட், சரியா? ரெண்ட் பே பண்ணுறேன். எவ்வளோ பே பண்ணுறேன்? 6.5 நான் பே பண்ணுறேன். புரிஞ்சுதா? ஸோ கொடுத்துக்குங்க. கிரெடிட்டில் நான் கேஷாக பே பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஒன்று நீங்கள் பெட்டி கேஷ்லேருந்து எடுத்து கொடுத்துக்கலாம், அல்லது பேங்க்கில் பே பண்ணிக்கலாம். புரிஞ்சா? ஸோ இப்போ நான் பேங்க்கில் தான் பே பண்ண போகிறேன். சரி, பேங்க் கிடையாது, கேஷ் தான் பே பண்ண போகிறேன். கேஷ்ன்னு கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். ஸோ கேஷ் எப்படி கொடுக்கலாமா சார், எல்லாத்துக்குமே கொடுக்கலாமா கேட்டிங்கன்னா மினிமம் டிரான்சாக்ஷன் பிலோ 10,000 இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன் கண்டிப்பாக கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? சேவ் பண்ணிடலாமா? ஸோ நல்லா கேட்டுக்கங்க. இப்போ ரெண்ட் பே பண்ணுறேன், ஸோ அதனால பேமெண்ட் வவுச்சர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ கன்ஃபியூஸ் வேணாம். ஓகே, நெக்ஸ்ட் இபி பில் நான் பே பண்ண போகிறேன். ஸோ இபி பில் போட்டுக்குங்க. எவ்வளோ பே பண்ண போகிறேன்? ஒரு 3.5 நான் பே பண்ணுறேன். என்ட்ரு அடிங்க. கிரெடிட்ல நான் எப்படி பே பண்ண போகிறேன்? ஸோ ஆன்லைனில் பே பண்ண போகிறேன். ஸோ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாமே எதில் வரும் அப்படின்னா எந்த பேங்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ என்ட்ரு அடிங்க, என்ட்ரு அடிங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் இப்போ ஒரி பண்ண தேவையில்லை, கண்ட்ரோல் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த என்ட்ரி புரியுதான்னு பாருங்க. ஸோ நமக்கு இபி பில் பே பண்ணுறோம், ஸோ அது டெபிட்டில் வந்துடும். 3.5 பே பண்ணுறேன். கிரெடிட்டில் எந்த பேங்க்லேருந்து பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு அடிச்சு நான் என்ன பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். அடுத்து டெலிஃபோன் பில் நான் பே பண்ணுறேன்.
ஒரு 1200 நான் பே பண்றேன். இதுவும் நான் வந்து பட்ட ஸ்டேட் பேங்க்ல இருந்து நான் பே பண்றேன். புரிஞ்சா? கிளியரா? புரிஞ்சு. நீங்க எது எதுக்கெல்லாம் பே பண்றீங்களோ, அதாவது எக்ஸ்பென்ஸ்னாலே பே தான் பண்ணுவோம். ஸோ அது எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, பேமெண்ட் வவுச்சர்ஸ் போட்டுருங்க. குழப்பமே வேணாம். சரியா? நெக்ஸ்ட் வேஜஸ். வேஜஸ் அப்படின்னா கூலி. ஆல்ரெடி நான் வந்து லெஜர்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ இது நான் வந்து 1000 ரூபாய் நான் பே பண்றேன். இது வேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கேஷ் தான் வரும். இது பேங்க்ல வந்து கொடுக்க மாட்டோம், கேஷ் தான் வரும். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கங்க. கிளியரா? சரி. இப்போ நம்ம போட்டது எல்லாமே வந்து எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ அதனால நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட்ல போட்டிருக்கோம். இதே இது நீங்க ரிசீவ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா அது எதுல வரும் அப்படின்னா ரிசிப்ட்ல வரும். ஸோ F6 போட்டுக்குங்க. நான் என்ன ரிசீவ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரிசீவ் பண்றேன், ரிசீவ்டு போனஸ். ஓகேவா? ஸோ எவ்வளோ பண்றேன் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய், சாரி 5000 ரூபாய் ரிசீவ் பண்றேன். என்டர் அடிங்க. இது வந்து நான் கேஷா ரிசீவ் பண்றேன். ஸோ இந்த மோட் ரொம்ப முக்கியமா. நம்ம எப்படி ரிசீவ் பண்றோம், எப்படி பே பண்றோம்ங்கிறது கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ் வரும், கரெக்டா வரும். சரியா? அப்படியே போட்டு என்ட்ரி பண்ணிக்கணும். கிளியரா? இந்த ரிசிப்ட் புரியுதா உங்களுக்கு? நம்ம வேற எங்க ரிசிப்ட் யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? வேற எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஏதாவது லோன் வாங்குறோம் அப்படின்னா, லோன் அப்ளை பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லோன் வந்து ரிசீவ் தான் பண்ணுவோம், கரெக்டா? லோன் வந்து ரிசீவ் தான் பண்ணுவோம். அப்ப ரிசீவ் பண்ணும்போது கண்டிப்பா அது எதுல வரும், ரிசிப்ட் தான் வரும். பாருங்க, பஜாஜ் ஃபினான்ஸ் லோன் கொடுத்துருக்குங்க. ஒரு 2 lakhs நான் ரிசீவ் பண்றேன். என்டர் அடிங்க. ஸோ இது வந்து நான் வந்து பேங்க் ஆஃப் பரோடா வந்து ரிசீவ் பண்றேன். புரியுதா உங்களுக்கு? கொடுத்துட்டு ஓகே கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. புரிஞ்சா? இப்போ லோன் வந்து ஆன்லைனில் தான் வரும். 2 lakhsலாம் வந்து நம்ம கையில் கேஷாக கொடுக்க மாட்டாங்க, பேங்க்ல தான் வரும். ஸோ பேங்க் ஆஃப் பரோடா மூலியமா என்ன பண்ணிருக்கேன், லோன் ரிசீவ் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுதா? ஸோ ரிசீவ் பண்ணும்போது ரிசிப்ட்ல வரும். நீங்க மந்த்லி பே பண்ணும் போது பேமெண்ட்ல போடுவீங்க. சரியா? நெக்ஸ்ட் என்ன போடலாம், டிராயிங். டிராயிங் என்ன சொன்னேன், பர்சனல் யூஸ்க்கு எடுத்து பயன்படுத்துறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், கரெக்டா? இப்ப பர்சனல் யூஸ்க்கு ஒருத்தர் எடுக்கிறாரு அப்படின்னா அது கண்டிப்பா பேங்க் கம்பெனிலேருந்து வெளியில போகுது அப்படின்னு தான் அர்த்தம், கரெக்டா? அப்ப அது எதுல போடுவாங்க அப்படின்னா பேமெண்ட்ல போடுவாங்க. பேமெண்ட்ல டிராயிங் எவ்வளவு எடுக்கிறாரு அப்படின்னா 10,000. கொடுத்தீங்களா? கிரெடிட்ல பேங்க்ல இருந்து எடுக்கிறாங்க. கண்டிப்பா டிராயிங் வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து தான் எடுப்பாங்க, பெட்டி கேஷ் எடுக்க மாட்டாங்க. ஸோ இங்க ஸ்டேட் பேங்க்ல இருந்து எடுக்க சொல்றேன் போயிட்டு. புரியுதா? அவ்வளவுதான். கிளியரா? ரொம்ப சிம்பிள். இந்த பேமெண்ட் ரிசிப்ட் குழப்பிடாதீங்க. நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா பேமெண்ட்டை, ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா ரிசிப்ட். தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்னென்ன வவுச்சர்ஸ் பார்த்துருக்கோம், ரிசிப்ட், பேமெண்ட், கான்ட்ராக்ட், இந்த 3 வவுச்சர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரிமைனிங் வவுச்சர்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேவா? சரி. ஓகே, தேங்க்யூ.